வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது யூபிட் ப்ரோ ஸ்டேக்கிங் பிளான் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி யூனிட்டி மெட்டா டோக்கன் பிளாட்ஃபார்ம் பற்றி போட்டிருந்தோம், ஸ்டேக்கிங் பிளான் பற்றி. அந்த பிளாட்ஃபார்முடைய செகண்ட் பிளான் தான் இந்த யூபிட் ப்ரோ. ஏற்கனவே யூனிட்டி மெட்டா டோக்கனில் பண்ணிகிட்ருக்கவங்க இப்போ டெபாசிட் பண்ணாலும் வித்ட்ரா பண்ணாலும் இந்த யூபிட் ப்ரோ காயின் தான் வரும். ஏன்னா யூனிட்டி மெட்டா டோக்கனை அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த காயினுக்கு பதிலாக இப்போ யூபிட் ப்ரோ காயினை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, டெபாசிட்ஸ் அண்ட் விட்ரல்ஸ் எல்லாத்துக்குமே. ஓகே, இந்த யூபிட் ப்ரோ ஸ்டேக்கிங் பிளானில் என்ன இருக்குது, இந்த காயினை ஸ்டேக் பண்ணுறது மூலமாக என்ன பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும், எப்படி ஸ்டேக் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு யூபிட் ப்ரோ காயின் அப்படின்னா என்னென்னு சொல்கிறேன். ஆல்ரெடி நம்ம பண்ண யூனிட்டி மெட்டா டோக்கனுங்கிறது பிஎன்பி ஸ்மார்ட் செயினில் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ அவங்க கொண்டு வந்திருக்க அவங்களுடைய யூபிட் காயின் அவங்களுடைய ஓன் பிளாக் செயின், யூபிட் ஸ்கேன் பிளாக் செயின், சரிங்களா? அவங்களுடைய ஓன் பிளாக் செயின் யூபிட் ஸ்கேன் பிளாக் செயின் அவங்களுடைய இது. அந்த பிளாக் செயின் ரன் பண்ணி தான் இந்த யூபிட் காயின்கிறது ரன் ஆகிட்டுருக்கு. அவங்களோட ஈக்கோ சிஸ்டம் பொறுத்தளவு நிறைய மல்டி ப்ராடக்டில் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படின்னா தான் அவங்களால ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுக்க முடியும். இப்போ யூபிட் ஸ்கேன் அதில் தான் நம்மளை காயினை வாங்குறதுக்கு, விற்கிறதுக்கு, ஸ்வாப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியும். யூபிட் ப்ரோங்கிறது அதே மாதிரி தான். இப்போ கங்காரு கிங்டம்ங்கிறது அவங்களுடைய என்எஃப்டி. யூபிட் ஸ்வாப்பில் நீங்கள் ஸ்வாப்பிங் பண்ணிக்க முடியும். A4 கிளப்புங்கிறது ஒரு கேமிங். யூனிட்டி மெட்டா டோக்கனும் யூபிட் காயினும் அவங்களுடைய ஓன் காயின். யூபிட் கார்ட்டுங்கிறது அவங்களுடைய யூட்டிலிட்டி போர்ட்டல். அதில் இப்போ இங்கே அவங்க யூட்டிலிட்டிக்கும் கொண்டு வந்திருக்காங்க. யூபிட் காயினை நீங்கள் 4000 டிஃப்ரெண்ட் ப்ராடக்டில் அவங்க லிங்க் பண்ணியிருக்கிறதுனால ஆன்லைன் ஷாப்பிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். லைக் எப்படின்னா ஒரு அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரியானதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அவங்களுக்கு ஏடிஎம் கார்டு, பெட்ரோ கார்டெலாம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த பெட்ரோ கார்டு யூஸ் பண்ணி 10% டிஸ்கவுண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அது கேஒய்சிலாம் கம்ப்ளீட் பண்ணணும். இந்த யூட்டிலிட்டியை பற்றி உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவே போடுறேன். அதே மாதிரி ஃபாரெக்ஸ்க்குன்னு தனியாக ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுருக்காங்க, ரைட்டுங்களா? இப்படி மல்டி பிஸ்னஸ் அவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. யூட்டிலிட்டிக்குனே தனியாக ஒரு வீடியோ போடுறேன், ஏன்னா அதில் நிறைய இருக்குது. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது யூபிட்ஸ் காயினை ஸ்டேக் பண்ணுறது மூலமாக என்ன பெனிஃபிட்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த யூபிட் காயினை செர்டிக் ஆடிட் பண்ணிக்கிறாங்க. அந்த ஆடிட் ரிப்போர்ட் நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். டெக்ரேட் ரிப்போர்ட்டும் நம்ம டெலகிராம் சேனலில் இருக்குது, எடுத்துக்கலாம். இந்த யூபிட் காயினை ஸ்டேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன வேலட் சப்போர்ட் பண்ணோம்னா மெட்டாமாஸ்க்கு, டோக்கன் பாக்கெட், ட்ரஸ்ட் வேலட், சேஃப்பால். ஆல்ரெடி இந்த 4 வேலட்டையும் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு வீடியோ நம்ம சேனலில் இருக்கும். நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணுறது சேஃப்பால், சரிங்களா? ஓகே, இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது சேஃப்பால் வேலெட்டை டவுன்லோட் பண்ணணும். என் டெலகிராம் சேனலில் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி சேஃப்பால் வேலெட்டில் நீங்கள் செய்ய வேண்டிய 2வது வேலை யூபிட் ஸ்மார்ட் செயின் அவங்களுடைய ஓன் பிளாக் செயினையும் யூபிட் காயின் 2ஐயும் நீங்கள் ஆட் பண்ணி வைக்கணும். எப்படிங்கிறது ஒரு வீடியோ போட்டிருப்பேன். சேஃப்பால் வேலெட்டை டவுன்லோட் பண்ணுறீங்க. சேஃப்பால் வேலெட்டில் அவங்களுடைய பிளாக் செயின் காயினையும் அவங்களுடைய யூபிட் காயினையும் ஆட் பண்ணணும், 2வது வேலை. ஓகே, அதுக்கும் வீடியோ போட்டிருப்பேன். 3வது காயின் யூபிட் ஸ்கேன் மூலமாக யூபிட் பிளாக் செயின் காயினை வாங்கி வச்சுக்கணும், சரிங்களா? யூபிட் ஸ்மார்ட் செயின் காயினை வாங்கி வச்சுக்கணும். அவங்களுடைய மதர் காயின், அவங்களுடைய ஓன் பிளாக் செயின் காயினை வாங்கி வச்சுக்கணும். ஓகே, யூபிட் ஸ்கேனில் மட்டும்தான் நீங்கள் யூபிட் ஸ்மார்ட் செயின் காயினை வாங்க முடியும். யூபிட் காயினை நீங்கள் காயின் ஸ்டோர் எக்ஸ்சேஞ்சில் தான் வாங்கிக்கணும். ஓகே, நீங்கள் ஸ்டேக் பண்ணுறதுக்கு 2 காயின் வேணும். எப்படி ஒரு பெப்20 யூஎஸ்டிக்கு நீங்கள் உங்களுக்கு பிஎன்பி கேஸ் ஃபீஸ்க்கு தேவைப்படுதோ, இப்போ நீங்கள் டீசென்ட்ரலைஸ்ட் பிளாட்ஃபார்மாக இது இருக்கிறதுனால நீங்கள் ட்ரஸ்ட் வேலட், டோக்கன் பாக்கெட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப என்ன பார்க்க தேவைப்படும்னா இதனுடைய பிளாக் செயின் காயின், மதர் காயின் யூபிட் ஸ்மார்ட் செயின். ஸோ அந்த காயின் கேஸ் ஃபீஸ்க்கு ஒரு $10 நீங்கள் கொண்டு வச்சுருக்கணும். அதே மாதிரி இப்போ நீங்கள் இதில் ஸ்டேக் பண்ணுறது யூபிட் காயின். அந்த யூபிட் காயின் இப்போ எந்த எக்ஸ்சேஞ்சில் இருக்குன்னா காயின் ஸ்டோர் எக்ஸ்சேஞ்சில் இருக்குது. அந்த காயின் ஸ்டோர் எக்ஸ்சேஞ்சில் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறது எப்படி, யூஎஸ்டியை உள்ளே கொண்டு காயின் எப்படி வாங்கணும் அப்படி சொல்லி 3 வீடியோஸ் இருக்கும். அந்த வீடியோ லிங்க் எல்லாம் டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். ஓகேவா?
சேஃப் வாலெட் டவுன்லோட் பண்ணுறோம். சேஃப் வாலெட்டில் யூபிட் ஸ்மார்ட் செயினையும் யூபிட் காயினையும் ஆட் பண்ணுறீங்க. மூணாவது யூபிட் ஸ்கேனர்ஸ் பண்ணி யூபிட் ஸ்மார்ட் செயின் காயினை வாங்கிக்கிறீங்க. யூபிட் காயினை வந்து காயின் ஸ்டோர்லேருந்து வாங்கிக்கிறோம். ஓகேவா? ஓகே. அடுத்து வந்து ஸ்டேக்கிங் பிளான் பொறுத்தளவு என்னென்னா, நம்மளுக்கு டெய்லி 0.5% கொடுப்பாங்க 500 நாளைக்கு நம்ம ஸ்டேக் பண்ணுறதுக்கு. மினிமம் $50 ஒருத்துள்ள காயினை நீங்கள் ஸ்டேக் பண்ணணும். $50 அண்ட் மல்டிப்ளையில். அப்படி நீங்கள் ஸ்டேக் பண்ணுறப்போ உங்களுக்கு $3 ஃபீஸ் எடுத்துக்குவாங்க. நீங்கள் $50 ஸ்டேக் பண்ணாலும் $3 ஃபீஸ் போகும். $100 ஸ்டேக் பண்ணாலும் $3 தான் ஃபீஸ் போகும். $3ங்கிறது ஃபீஸ். இந்த யூனிட்டி மெட்டா டோக்கன், யூபிட் ஸ்கேன், யூபிட் ஸ்டேக்கிங் பிளான் பற்றி நிறைய ஆர்டிகிள்ஸில் கூட நியூஸ் வந்திருக்கு. சரிங்களா? ஸ்டேக்கிங் பொறுத்தளவு மினிமம் $50 நீங்கள் $10,000 வரைக்கும் நீங்கள் ஸ்டேக்கிங் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 3x ப்ராஃபிட். இதில் 2 ஸ்டேக்கிங் பிளான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். யூனிட்டி மெட்டா டோக்கன், யூபிட். இப்போ வந்து யூனிட்டி மெட்டா டோக்கன் அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒன்லி யூபிட் மட்டும்தான் இப்போ லைவில் இருக்குது. ஓகே. ஆல்ரெடி நீங்கள் யூனிட்டி மெட்டா டோக்கனில் ஜாயின் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு இப்போ விட்ராயல் எல்லாமே யூபிட்டாக தான் வந்துட்டுருக்கும். சரிங்களா? ஸோ நோ ப்ராப்ளம். நம்ம யூபிட்டில் தான் வந்துட்டுருக்கு. யூபிட்டை நம்ம வந்து விட்ரா பண்ணி அதை காயின் ஸ்டோரில் போய் நம்ம யூஎஸ்டியாக மாற்றி வெளியே எடுத்து போய்க்கலாம். யூபிட்டை பொறுத்தளவு நீங்கள் ஸ்டேக் பண்ணுற காயினுக்கு டெய்லி 0.5% 500 நாளைக்கு கொடுப்பாங்க. ஓகே. டெய்லி 0.5னா மாதம் வந்து 15%. ஓகே. ரெஃபரல் இன்கம்மை பொறுத்தளவு 50 லெவல் இருக்குது. 50 லெவல் உங்களுக்கு பெனிஃபிட் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் டைரக்டில் ஒரு 15 மெம்பரை ஜாயின் பண்ணியிருக்கணும். பிஸ்னஸ் வேல்யூ முக்கியம் இல்லை. 15 பேரும் அட்லீஸ்ட் $50 போட்டு ஆக்டிவேட் பண்ணியிருந்தால் கூட உங்களுக்கு போதுமானது. இப்போ நீங்கள் $50 பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணுறீங்கன்னா $3 ஃபீஸ் தேவைப்படும். ஸோ $53 ப்ளஸ் உங்கள் வேலெட்டில் ஒரு $10 வந்து யூபிட் ஸ்மார்ட் செயின் காயினை வாங்கி வச்சுருக்கணும் கேஸ் ஃபீஸ்க்குன்னு. ஓகே. $3 ஃபிக்ஸ்டு ஃபீஸ். அதே மாதிரி $10 கேஸ் ஃபீஸும் ஃபிக்ஸ்டு. அமௌண்ட்டு $50 $100ங்கிறது அதுவும் உங்களுடைய ஓன் விஸ். ஓகே. ஓகே. 50 லெவல் இருக்குதுன்னு சொல்லிட்டோம். இப்போ 50 லெவலுக்கு நீங்கள் ரீச் பண்ணணும்னா உங்களுக்கு 15 பேர்த்தை நீங்கள் டைரெக்டில் ரெஃபர் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட் லெவலுக்கு வந்து 50%. உங்களுக்கு கீழே யாராவது ஒருத்தவங்க $1000 போட்டு உள்ளே வர்றாங்கன்னா அவங்க டெய்லி வந்து 0.5%னா $5 வருவாங்க. உங்களுக்கு $2.5 கிடைக்கும். ஓகே. அதே மாதிரி 2வது லெவலுக்கும் 50% கிடைக்கும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, நீங்கள் ஜாயின் பண்ண நாள்லேருந்து 30 நாளுக்குள்ளே, நீங்கள் ஜாயின் பண்ணதுலேருந்து 30 நாளுக்குள்ளே $3000 உங்களுக்கு டைரெக்டாக பிஸ்னஸ் நடந்திருக்கணும். ப்ளஸ் 5 மெம்பரை நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டுருக்கணும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு செகண்ட் லெவல்லையும் உங்களுக்கு 50% கிடைக்கும். இல்லைனா 10% தான். ரைட்டுங்களா? உங்களுக்கு 50 லெவலும் ஓப்பன் ஆகணும்னா நீங்கள் டைரெக்டில் 15 மெம்பரை ஜாயின் பண்ணி விட்டுருக்கணும். ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது லீடர்ஷிப் போனஸ். லீடர்ஷிப் போனஸ் பொறுத்தளவு யூனிட்டி மெட்டா டோக்கனுக்கு அந்த அதே சேம் க்ரிட்டீரியா, சேம் டார்கெட் தான். இப்போ நீங்கள் 1 ஸ்டார் ரீச் பண்ணோம்னா நீங்கள் செல்ஃபாக $500 போட்டிருக்கணும். உங்கள் டீமில் வந்து டைரெக்டில் 5 பேர் இருக்கணும். உங்கள் டைரக்ட் பிஸ்னஸ் வந்து $1000 இருக்கணும். டீமில் 20 பேர் இருக்கணும். $10,000 நீங்கள் பிஸ்னஸ் டீமில் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு $225 கொடுப்பாங்க. இதுக்குனா லேப்டாப் அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்லி. 2 ஸ்டாருக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகணும்னா உங்களுடைய செல்ஃப் இன்வெஸ்ட்மெண்ட் $1000, டைரக்டில் 7 பேர் இருக்கணும். உங்களுடைய டீம் பிஸ்னஸ் $2000 இருக்கணும். உங்களுடைய டீம் கவுண்ட் வந்து 50 இருக்கணும். உங்களுடைய டீம் பிஸ்னஸ்ங்கிறது $30,000 இருக்கணும். ரைட்டுங்களா? இருந்துச்சுன்னா உங்களுக்கு $1000 உங்களுக்கு கொடுப்பாங்க மேக் புக் ரிவார்டுக்காக. அடுத்து 3 ஸ்டார் பொறுத்தளவு உங்களுடைய டோட்டல் ஓன் இன்வெஸ்ட்மெண்ட் $2000 இருக்கணும். உங்களுக்கு டீமில் டைரக்டில் 10 பேர் இருக்கணும். உங்களோட டைரக்ட் பிஸ்னஸ் வந்து $3000 இருக்கணும். உங்களுடைய டீம் 150 பேர் ஜாயின் பண்ணியிருக்கணும். உங்கள் டீமில் உங்களுடைய டீம் பிஸ்னஸ் $1,00,000 இருக்கணும். அப்படி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு $3,333 வந்து கிடைக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு 1% வந்து குளோபல் டேர்ன் ஓவராக 500 நாளைக்கு கொடுப்பாங்க. ரைட்டுங்களா? அடுத்து 4 ஸ்டார் ரிவார்டை பொறுத்தளவு உங்களுக்கு உங்களுடைய ஓன் இன்வெஸ்ட்மெண்ட் $2000, உங்களுடைய டைரக்டில் 10 பேர் இருக்கணும். உங்களுடைய டைரக்ட் பிஸ்னஸ் வேல்யூ வந்து $5000 ஆக்கணும். ப்ளஸ் உங்களுக்கு கீழே 2 ஸ்டாரில் 3 பேர் இருக்கணும். இருந்துச்சுன்னா உங்களுக்கு கார் பெனிஃபிட்டாக வந்து உங்களுக்கு $11,111 கிடைக்கும். ப்ளஸ் 0.75% குளோபல் டேர்ன் ஓவர்லேருந்து உங்களுக்கு 500 நாளைக்கு கொடுப்பாங்க. அடுத்து 5 ஸ்டார்
ரேட்டிங்க்கு உங்களுடைய ஓன் இன்வெஸ்ட்மெண்ட் $4000, உங்களோட டைரக்டில் 20 பேர் ஜாயின் பண்ணிக்கணும், உங்களுடைய டோட்டல் பிஸ்னஸ் $7000 ஆக்கணும், உங்களுக்கு கீழே 4 ஸ்டாரில் நீங்கள் 3 பேரை வந்து கொண்டு வந்திருக்கணும். அப்படி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு $40,000 கிடைக்கும். ப்ளஸ் குளோபல் டேர்ன் ஓவரில் 0.5% 500 நாளைக்கு கிடைக்கும். அடுத்து 7 ஸ்டாரில் உங்களுடைய ஓன் இன்வெஸ்ட்மெண்ட் $6,000 ஆகவும் $5,000 ஆகவும், உங்களுடைய டைரக்ட் பிஸ்னஸ் டீம் 25, உங்களுடைய டைரக்ட் டீம் பிஸ்னஸ் $10,000. அதே மாதிரி உங்களுக்கு கீழே வந்து 5 ஸ்டாரில் ஒரு 3 பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு $4 லட்சம் வந்து உங்களுக்கு ரிவார்டாக கிடைக்கும். ப்ளஸ் உங்களுக்கு ஒரு துபாயில் ஒரு வில்லாவும் ஒரு காரும் உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் உங்களுக்கு 0.25% குளோபல் டேர்ன் ஓவராக கிடைக்கும். ரைட்டுங்களா? இது போக உங்களுக்கு அடிஷ்னல் ரிவார்ட் போனஸஸும் உண்டு. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுடைய செல்ஃப் பிஸ்னஸ் $10,000 ஆக்கணும், உங்களுடைய டைரக்டில் 35 பேர் இருக்கணும், உங்களுடைய டைரக்ட் பிஸ்னஸ் $25,000 ஆக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு கீழே 7 ஸ்டாரில் ஒரு 6 பேர் ஜாயின் பண்ணியிருக்கணும். அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு ரிவார்டாக வந்து $6 லட்சம் கிடைக்கும். ஓகேவா? இந்த ரேங்கிங் பேர் வந்து சூப்பர் ஸ்டார். அடுத்த ரிவார்டு வந்து மெகா ஸ்டார். இதோடைய ரிவார்டு வந்து $8 லட்சம். ஓகேவா? இதுக்கு உங்களுடைய ஓன் இன்வெஸ்ட்மெண்ட் $5,000, உங்கள் டைரக்டில் 40 பேர் ஜாயின் பண்ணியிருக்கணும், உங்களுடைய டைரக்ட் பிஸ்னஸ் $40,000 இருக்கணும், உங்களுக்கு கீழே 6 பேர் வந்து சூப்பர் ஸ்டார் பொசிஷனை உங்களுக்கு ரீச் பண்ணியிருக்கணும். அடுத்து வந்து லாஸ்ட் குளோபல் ஸ்டார். இந்த ரிவார்டு வந்து உங்களுக்கு $10 லட்சம் ஃப்ரீயாக கிடைக்கும். இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகணும்னா உங்களுடைய ஓன் இன்வெஸ்ட்மெண்ட் $20,000, உங்களுடைய டைரக்டில் 50 பேர் இருக்கணும், உங்களுடைய டைரக்ட் பிஸ்னஸில் $60,000 இருக்கணும், உங்களுக்கு கீழே 6 மெகா ஸ்டாரை நீங்கள் வந்து உருவாக்கி வச்சுருந்தீங்கன்னா குளோபல் ஸ்டார் ரிவார்டாக உங்களுக்கு எடுத்துட முடியும். ஓகேவா? இங்கே ரெஃபரல்ங்கிறது கம்பல்சரி கிடையாது. ரெஃபரல் பண்ணுறது உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட் தான். நீங்கள் செல்ஃபாக கூட ஏர்ன் பண்ணிக்கலாம் முடியும். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ட்ரஸ்ட் வேலட், டோக்கன் பாக்கெட், சேஃபால் ஏதாவது ஒரு கிரிப்டோ வேலட் நீங்கள் யூஸ் பண்ணணும். அந்த கிரிப்டோ வேலெட்டில் வந்து நீங்கள் யூபிட் ஸ்மார்ட் செயினையும் யூபிட் காயினையும் நீங்கள் ஆட் பண்ணணும். யூபிட் ஸ்மார்ட் செயினை வந்து யூபிட் ஸ்கேன்லேருந்து நீங்கள் ஒரு $10 மட்டும் வாங்கி வச்சுக்கணும் கேஸ் ஃபீஸ்க்காக. யூபிட் காயினை வந்து நீங்கள் காயின் ஸ்டோர்லேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும். உங்களுக்கு எனக்கு கீழே ஜாயின் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு எனக்கு நீங்கள் INR கொடுத்தீங்கன்னா நானே உங்களுக்கு யூபிட் ஸ்மார்ட் செயினையும் யூபிட் காயினையும் நானே உங்கள் வேலெட்டுக்கு சென்ட் பண்ணிடுவேன். சரிங்களா? ஓகே. மினிமம் $20 இருந்தால் நீங்கள் விட்ரா பண்ணிக்க முடியும். மினிமம் டெபாசிட் அதே மாதிரி $50 சொல்லியிருப்போம். டெபாசிட் பண்ணுறப்ப $3 ஃபீஸ் போகும், விட்ரா பண்ணுறப்ப 5% ஃபீஸ் எடுத்துக்குவாங்க. இந்த ஓனருக்கு அந்த விட்ரா பண்ணுறப்ப ஃபீஸ் போகுது பார்த்திங்களா, அதுதான் வந்து போகும். ஏன்னா இது ஒரு டீசென்ட்ரலைஸ்டு. இந்த பிளாட்ஃபார்முடைய செர்டிக் ஆடிட் ரிப்போர்ட் வந்து நம்ம டெலகிராம் சேனல்லையும் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. அதே மாதிரி காயின் ஸ்டோர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, சேஃப்வால் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, பேசிக் டுட்டோரியல் வீடியோஸ் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனலில் இருக்கும். என்னை நீங்கள் கான்டாக்ட் பண்ணாலும் நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். சரிங்களா? நீங்கள் விட்ராயில் பொறுத்தளவு எப்போ வேணால் போட்டுக்கலாம். 24x7 எப்போ வேணால் நீங்கள் விட்ரா போட்டுக்கலாம். வித்தின் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு யூபிட் காயின் வந்து உங்கள் வேலெட்டுக்கு வந்துடும். அந்த யூபிட் காயினை வந்து நீங்கள் காயின் ஸ்டோருக்கு மூவ் பண்ணி யூஎஸ்டியாக மாற்றிக்க முடியும். நீங்கள் வேலெட்லேருந்து எக்ஸ்சேஞ்சருக்கு மூவ் பண்ணணும்னா உங்களுக்கு கேஸ் ஃபீஸ்க்கு யூபிட் ஸ்மார்ட் செயின் காயினை நீங்கள் வந்து யூபிட் ஸ்கேன்லேருந்து வாங்கி வச்சுருக்கணும். ரைட்டுங்களா? அவ்வளோதான் பிளான். டெய்லி 0.5% 500 நாளைக்கு. மினிமம் $50 டெபாசிட். மினிமம் விட்ராயல் $20. டெபாசிட் பண்ணுற ஃபீஸ் வந்து $3. விட்ராயல் ஃபீஸ் 5%. ரெஃபரல் கம்பல்சரி கிடையாது. ரெஃபரல் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு கிரேடுக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் உங்களுக்கு ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. அந்த டார்கெட் ரீச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிவார்ட் கிடைக்கும். சரிங்களா? அவ்வளோதான் வந்து யூபிட் ப்ரோ ஸ்டேக்கிங் பிளான். சேம் யூனிட்டி மெட்டா டோக்கன் மாதிரியே தான் வந்து இந்த யூபிட் காயினும் ஸ்டேக்கிங் பிளானும் சேமாக தான் இருக்குது. அதுலேயும் ஒன்றும் மாற்றம் இல்லை. நம்ம யூனிட்டி மெட்டாவில் 0.4% கொடுத்தாங்க, இதில் 0.5%. ஏன்னா நம்மளுக்கு இங்கே வந்து நிறைய க்ரைட்டீரியா இருக்குது. ஒன்று வந்து யூபிட் ஸ்மார்ட் செயின் காயின் வாங்கி வச்சுருக்கணும், அப்புறம் காயின் ஸ்டோருக்கு மூவ் பண்ணணும், அப்போ ஒரு கேஸ் ஃபீஸ் போகும். அதை யூஎஸ்டியாக மாற்றுறப்போ ஒரு நம்மளுக்கு ஃபீஸ் போகும். அந்த யூஎஸ்டியை நீங்கள் விட்ரா பண்ணி வேறு வேலெட்டுக்கோ எக்ஸ்சேஞ்சருக்கோ நீங்கள் மூவ் பண்ணுறப்போ யாருக்காவது சென்ட் பண்ணுறப்போ $1 ஃபீஸ் போகும். அதனால தான் வந்து 0.5% கொடுக்குறாங்க.
இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் $1000 டெபாசிட் பண்ணுறீங்கன்னா டெய்லி உங்களுக்கு $5 கிடைக்கும். 500 நாளைக்குன்றப்ப உங்களுக்கு $2500 உங்களுக்கு ரிவார்ட் கிடைக்கும். சரிங்களா? அவ்வளோதான் இந்த யூபிட் ஸ்டேக்கிங் பிளான். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்ன நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். சரிங்களா? அடுத்து வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சஜஷன் பண்ணுறது சேஃப்பால் வேலெட்டை டவுன்லோட் பண்ணுறீங்க. சரிங்களா? டவுன்லோட் பண்ணிவிட்டு எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன். ரெண்டாவது நீங்கள் பண்ண வேண்டியது யூபிட் ஸ்மார்ட் செயினை வந்து நீங்கள் வாங்கணும். இந்த காயினை அதுதான் உங்களுடைய ஓன் பிளாக் செயின் காயின். இந்த காயினை வந்து யூபிட் ஸ்கேன்லேருந்து வாங்கணும். அது எப்படி வாங்கணும் வீடியோ போட்டிருக்கேன். சரிங்களா? அந்த வீடியோ பார்த்து அந்த காயினை வாங்கிக்கிங்க. யூபிட் காயினையும் யூபிட் ஸ்மார்ட் செயினையும் ஃபஸ்ட் நீங்கள் சேஃப் வாலெட்டில் ஆட் பண்ணணும். நீங்கள் சேஃப் வாலெட்டை டவுன்லோட் பண்ண உடனே என்னுடைய ரெண்டாவது வீடியோ பார்த்து யூபிட் ஸ்மார்ட் செயினையும் யூபிட் காயினையும் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ரெண்டாவது ஸ்டெப்பு. மூணாவது ஸ்டெப்பில் தான் வந்து யூபிட் ஸ்மார்ட் செயின் காயினை வந்து யூபிட் ஸ்கேன்லேருந்து நீங்கள் வாங்கிட்டு வந்துடணும். மூணாவது ஸ்டெப்பில். ஓகே. அடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கிங்க. காப்பி பண்ணிவிட்டு கீழே இந்த மூணாவது டி ஆப்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு டாப்பில் சர்ச் பாக்ஸில் போய் அதை பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பேஸ்ட் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். அதில் நீங்கள் கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு சைனப் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் வந்து உங்களுடைய நேம், இமெயில் அட்ரஸ்ஸு, ஒரு லாகின் ஐடி, உங்களுடைய நேமும் லாகின் ஐடி ஒன்றாவோட இருக்கலாம், ஒரு பாஸ்வேர்ட், ஒரு கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், அடுத்து டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஒரு டிக் அடிச்சுட்டு ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுக்கணும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இந்த லாகின் பேஜை நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி மேலே நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சைனப் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆன உடனே இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டேன். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டியது, மேலே ஒரு 3 டாட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி வரும். அதில் நீங்கள் பண்ண வேண்டியது நெட்வொர்க் செட்டிங்னு இருக்குது பார்த்தீங்களா, அது எப்பயுமே டிஃபால்ட்டாக வந்து சேஃப்வால் வேலெட்டில் எத்திரியமில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதை நீங்கள் வந்து யூபிட் ஸ்மார்ட் செயின்னு மாற்றிக்கணும். சரிவா? யூபிட் ஸ்மார்ட் செயின்னு மாற்றினா இந்த மாதிரி வரும். கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துடணும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் உங்களுடைய நேம், இமெயில் அட்ரஸ், லாகின் ஐடி, லாகின் பாஸ்வேர்ட், ரீஎன்டர் பாஸ்வேர்ட், ஐ அக்ரி கொடுத்து ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீன் டிக் வரும். க்ரீன் டிக் வந்து ரெஜிஸ்டர்னு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய யூசர் நேம், பாஸ்வேர்ட் எல்லாமே கிரியேட் ஆயிரும். அதுக்கப்புறமா லாகின் அப்படின்னு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய லாகின் ஐடி, இப்போ நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ரிமெம்பர் மீ கொடுத்துட்டு சைன்இன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த மாதிரி ரைட்டுங்களா? லாகின் பேஜை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். இப்படி தான் வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஓகே. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது சேஃப்வால் வேலெட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். சேஃப்வால் வேலெட்டில் யூபிட் ஸ்மார்ட் செயினையும் யூபிட் காயினையும் நீங்கள் ஆட் பண்ணணும். யூபிட் ஸ்மார்ட் செயினை வந்து யூபிட் ஸ்கேன்லேருந்து நீங்கள் வாங்கிட்டு வந்திருக்கணும். யூபிட் காயினை வந்து காயின் ஸ்டோர் எக்ஸ்சேஞ்சிலேருந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். ரைட்டுங்களா? அடுத்து வந்து நீங்கள் பண்ண வேண்டியது ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்தளவு லிங்க்கை வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு வந்து கீழே டி ஆப்பில் டாப்பில் பேஸ்ட் பண்ணுறீங்க. கன்ஃபார்ம் கொடுக்குறீங்க. நெட்வொர்க்கை வந்து எத்திரியம்லேருந்து மேலே 3 டாட் இருக்குல்ல, அதில் ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா நெட்வொர்க் எத்திரியம்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி யூபிட் ஸ்மார்ட் செயின்னு மாற்றிட்டு கனெக்ட் வேலெட் கொடுத்துட்டிங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா லாகின்குள்ளே வந்துடும். ஓகே. இப்படி தான் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அடுத்த வீடியோவில் டெபாசிட் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். டெபாசிட் பண்ணுறதுக்கு உங்கள் வேலெட்டில் நீங்கள் வந்து யூபிட் ஸ்மார்ட் செயின் காயினையும் யூபிட் காயினையும் வாங்கி வச்சுக்கணும். யூபிட் ஸ்மார்ட் செயின் எங்கே இருக்கும்? யூபிட் ஸ்கேனில் இருக்கும். ஏற்கனவே நான் வீடியோவில் எப்படி வாங்கணும்னு சொல்லியிருப்பேன். யூபிட் காயின் எங்கே இருக்கும்? காயின் ஸ்டோர் எக்ஸ்சேஞ்சில் இருக்கும். சரிங்களா? ரெண்டையும் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. யூபிட் ஸ்மார்ட் செயின் ஒரு $10 இருக்கும். யூபிட் காயினை பொறுத்தளவு 50 அண்ட் மல்டிபிள் நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் $3 ஃபீஸ்க்கு. இப்போ நீங்கள் 1000 போட்டால் 1003 உள்ளே கொண்டு வாங்க. 50 போகிறீங்கன்னா 53 உள்ளே கொண்டு வரணும். சரிங்களா? எப்படி வந்து டெபாசிட் பண்ணணுங்கிறது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். யூபிட் பிளானில், ஸ்டேக்கிங் பிளானில். சரிங்களா? இப்போதைக்கு ஜஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.